டெல்லி இந்தியா கேட் பகுதியில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிலை முப்பரிமாண மெய்நிகர் சிலையை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. இந்திய ஆட்சிப் பணிகளில் திருத்தம் செய்ய முடிவை கைவிடுங்கள், பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். ஒகேனக்கல் இரண்டாவது கூட்டு குடிநீர் திட்டத்தை எதிர்க்க கர்நாடகாவிற்கு உரிமை இல்லை, அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கண்டனம். தமிழக மீனவர்களின் 105 படகுகள் அடுத்த மாதம் ஏலம் விடப்படும் என இலங்கை அரசு அறிவிப்பு. ஏலத்தை தடுத்து நிறுத்துமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு மீனவர்கள் கோரிக்கை. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவுக்கு கொரோனா, ஹைதராபாத்தில் இருக்கும் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டிருப்பதாக அறிவிப்பு. தமிழகத்தை நம்பர் 1 மாநிலமாக மாற்றவே பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம், முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. இந்தியாவில் ஒமிக்ரான் தொற்று சமூக பரவல் என்ற நிலையை அடைந்துள்ளது, மரபணு பகுப்பாய்வு ஆய்வறிக்கையில் தகவல். தமிழகத்தில் கொரோனா தொற்று குறைந்தால் முழு ஊரடங்கு இருக்காது, அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். தமிழகத்தில் 30 மாவட்டங்களில் கொரோனா தொற்று அதிகமாக உள்ளது, சென்னையில் தொற்று 10% குறைந்திருப்பதாகவும் ராதாகிருஷ்ணன் தகவல். நடப்பாண்டு ஆசிரியர் தேர்வுக்கான அட்டவணை வெளியீடு. 9494 காலி பணியிடங்களுக்கு ஏப்ரல் ஜூன் மாதத்தில் தேர்வு நடத்த முடிவு. தமிழகம் முழுவதும் 3வது வாரமாக ஞாயிறு ஊரடங்கு அமல், வீதிகள் வெறிச்சோடின, 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட போலீசார் கண்காணிப்பு. சென்னை முழுவதும் 400க்கும் மேற்பட்ட தடுப்புகள் அமைத்து கண்காணிப்பு, தேவையின்றி வெளியே வரும் வாகனங்கள் பறிமுதல், போலீசார் எச்சரிக்கை. சென்னை வடபழனி முருகன் கோவில் கும்பாபிஷேக விழா கோலாகலம், தங்க கலசங்களில் சிவாச்சாரியார்கள் புனித நீர் ஊற்றினர். வடபழனி முருகன் கோவில் கும்பாபிஷேக நிகழ்வில் பக்தர்களுக்கு அனுமதி மறுப்பு, கோவிலுக்கு வெளியே சாலைகளில் நின்று பக்தர்கள் தரிசனம். நாளை முதல் வடபழனி கோவிலில் பக்தர்களுக்கு அனுமதி, கும்பாபிஷேகம் நிறைவடைந்த நிலையில் அமைச்சர் சேகர் பாபு தகவல். சென்னை சேலம் 8 வழிச்சாலை அமைப்பதில் தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன? அன்புமணி ராமதாஸ் கேள்வி. திருச்சி பள்ளப்பட்டியில் மாடுபிடி வீரர் உயிரிழப்பு, நேற்று நடந்த ஜல்லிக்கட்டில் காயமடைந்த நிலையில் இன்று சோகம். மதுரை காவல் நிலையத்தில் பெண் காவலர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு, இரவு பணியை தவிர்க்க வேண்டும் என பெண் போலீசார் கோரிக்கை. தஞ்சை மாணவியின் மரணத்துக்கு மதசாயம் பூசுவதாக தமிழக கத்தோலிக்க ஆயர் பேரவைத் தலைவர் குற்றச்சாட்டு, மதமாற்றம் என புகார் கூறிய பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு கண்டனம். டெல்லி குடியரசு தின அணிவகுப்பில் DRDO சார்பில் 2 அலங்கார ஊர்திகள், தேஜஸ் போர் விமான சென்சார் மற்றும் ஏவுகணைகள் இடம்பெறும் என தகவல். நேதாஜி சிலைக்கு மாலை அணிவிப்பதில் பாஜக திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்களிடையே மோதல், துப்பாக்கியால் வானத்தை நோக்கி சுட்டு கூட்டத்தை கலைத்த துணை ராணுவம். இந்திய விடுதலைக்காக போராடிய பலரின் வரலாறு காட்சிப்படுத்தப்படவில்லை, சுதந்திரம் பெற்று நீண்ட காலத்திற்கு பின் நாடு அந்த தவறுகளை சரி செய்து கொண்டிருப்பதாக பிரதமர் மோடி பேச்சு. காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்து வாக்குகளை வீணடிக்க வேண்டாம், மிக மோசமான நிலையில் அந்த கட்சி இருப்பதாகவும் மாயாவதி விமர்சனம். ஜெர்மன் கடற்படை தளபதி ராஜினாமா, ரஷ்ய அதிபரை பாராட்டியதற்கு எதிர்ப்பு கிளம்பியதால் பதவி விலகல். சீன ராணுவம் கடத்திச் சென்றதாக குற்றம் சாட்டப்பட்ட அருணாச்சல பிரதேச சிறுவன் மீட்பு, பத்திரமாக இருப்பதாகவும் உரிய நடைமுறைகளுக்கு பின் ஒப்படைக்க உள்ளதாகவும் சீன அரசு தகவல். சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் வெற்றி பெற்றார் PV சிந்து, சாம்பியன் பட்டம் பெற்றவருக்கு குவிகிறது பாராட்டு.